திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள ரஜினிகாந்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அறிமுக நடிகராக அறிமுகமான அபூர்வ ராகங்கள் திரைப்படம் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாகி இருந்தது. அந்த திரைப்படம் இத்துடன் திரைக்கு 50 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் திரையுலகில் நடிகராக அறிமுகமாகி 50 வருடங்கள் நிறைவு செய்திருக்கின்றார். அதற்காக ஒவ்வொரு நடிகர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், தமிழில் மூத்த நடிகராகவும் முன்னணி நடிகராகவும் இருக்கக்கூடிய ரஜினிகாந்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் கலையுலகில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்துள்ள ஒரு நடிகர். திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றார். இந்த வரலாற்று தருணத்தில் அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று நாளை வெளியாக இருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்ததாகவும், அனைத்து தரப்பினர் ரசிகர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமாக இந்த கூலி திரைப்படம் அமைந்திருப்பதாகவும் அதை தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.